இன்னைக்கு ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு எடப்பாடி அவர்கள் நான் தேர்தலில் ஜெயிச்சு வந்தால் ஒரு குடும்ப அட்டைக்கு வந்து 10,000 கருணை தொகை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஒரு டிஎம்கேல வந்து எண்ணெய் பருப்பு அதெல்லாம் ரேட்டு வந்து மிச்சமாகிடுச்சு. நாங்கள் நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க, எங்களால் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவர் ஜெயிச்சு வந்தார்னா 10,000 கொடுக்குறது எங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக தான் இருக்கும். மாண்புமிகு எடப்பாடி முதலமைச்சராக வந்தால் எல்லா குடும்பத்துக்கும் நன்மை தான் பண்ணுறாரு. அப்புறம் மகளிருக்கு வந்து வண்டி கொடுக்குறதுன்னு சொன்னாங்க. 25,000 மானியத்தோட கூடிய ஒரு இலவசமாக கொடுக்குறதுன்னு, அது ஒரு நல்ல திட்டம். அது ரொம்ப மகளிருக்கு வந்து ரொம்ப நல்லது பண்ணுறாரு தான். அவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு நாங்களாம் நினைக்கிறோம். ரேஷன் அட்டை மூலமாக 10,000 கொடுக்குறதுன்னு அறிவிச்சிருக்கிறாரு. அதுவும் நல்லா வரவேற்கிறோம். வருஷத்துக்கு ஒரு அட்டைக்கு 10,000 ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி தான் அந்த திட்டம் வந்து பயனற்ற மாதிரி தான் இருக்குது எல்லா குடும்பத்துக்கும். அது கண்டிப்பாக அவர் வந்து செஞ்சார்னா எல்லா ஏழ்மையான குடும்பங்களுக்கு நல்ல அது ஒரு உதாரணமாக நல்லாவும் இருக்கும் குடும்ப செலவுக்கு. மேலும் வந்து இந்த படித்த பசங்களுக்கும் ஒரு திட்டங்களை அறிவிச்சிருக்கிறார். மாதம் 2,000 கொடுக்குற மாதிரி இந்த வேலையில்லா பட்டதாரிங்களுக்கு. இவங்க வந்து ஏற்கனவே ஒரு 1,000 கொடுத்துருக்குறாங்க. இவருக்கு சேர்த்து இன்னும் 1,000 கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல ஸ்கீமாக தான் இருக்குது. இருந்த போதிலும் அவருக்கு வாக்களித்தா நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறேன். இப்போ புதுசாக நிறைய விலைவாசி உயர்வு தான் இருக்குது. 1,000 காலையில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பொம்பளைங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு பஸ் ஃப்ரீயாக கொடுக்குறேன்ட்டு ஆம்பளைங்களுக்கு அதை வந்து ஏற்றி அந்த பஸ் பேரை வந்து ஆம்பளைங்க மேலே தலைமையில் கட்டிருக்கிறாரு. இந்த 1,000 கொடுக்குறதுக்கு கரண்ட் பில்லு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு அந்த 1,000 பத்தாது. கரண்ட் பில்லுக்கு 1,000 வந்தால் கூட வேஸ்ட்டாக தான் போகுது. அம்மையார் திட்டத்தில் வந்து அந்த உணவகத்துக்கு போனால் 10 ரூபாய் எடுத்துன்னு போனால் என் வயிறு ரம்பி எடுத்துடுறான். அந்த மாதிரி திட்டங்கள்லாம் நிறைய நிறுத்திட்டாங்க. நான் வீடு கட்டும்போது வந்து 180 ரூபாய்க்கு சிமெண்ட் கொடுத்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 420 ரூபா ஆகுது. இன்னும் வருங்காலத்துக்கு அவர் எவ்வளோ ஏற்றுவாங்கன்னே தெரியாது. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஆட்சி போயிட்டு மறுபடியும் அந்த எடப்பாடி ஐயா வந்து கொரோனா காலத்தில் வந்து எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தாருங்க. எதுவுமே தவறுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கொடுத்தாரு. அந்த அளவுக்கு காப்பாற்றணும். எந்த வரி விலக்கும் இப்போது வரி ஏற்றலை, ஒரு வருமானம் பஸ்ஸு ஓடலை, எதுவுமே வருமானமே கவர்மெண்ட்டுக்கு வருமானம் இல்லை கூட மக்கள் தலையில் சுமையை சுமத்தலை. அந்த மாதிரி ஒரு ஆட்சி நிர்வாகத்தை பண்ணார். இப்போ வந்தாலும் அதை நிறைவேற்றுவாருன்ற கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. ரொம்ப ஏழ்மையான குடும்பம் நாங்கள். எங்களுக்கு ஒரு அட்டையில் 10,000 அறிவிச்சிக்கிறாங்க. அங்கே வந்து இப்போ இருக்க பொருளாதாரிலெல்லாம் ரொம்ப விலை உயர்ந்த பொருள்கள் இருக்குது. எங்களால் வாங்க முடியல. எங்கள் பசங்க கூட படிக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கும். காலேஜ் படிக்கிறவங்களுக்கு, ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு 2,000 கொடுக்கறதுக்கு அறிவிச்சிக்கிறாங்க. எங்கள் குடும்பத்துக்கும் ஒரு 10,000 அட்டையில் கொடுக்கறதுக்கு அறிவிச்சிக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப பொருளாதாரம் எல்லாம் வாங்குறதுக்கு பயன்படுத்துறதுக்காக தான் நாங்கள் நம்புகிறோம். அவங்களே வந்தாக்கா நல்லா இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம்.